மாதா தொலைக்காட்சியின் இணையதளங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 13. நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய மாணவ மாணவிகள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இனியதங்களே, இமானுவேல், மெல்வின் ரொம்ப நண்பர்கள் தானே, ஃப்ரெண்ட்ஸ். சிறப்பா இன்றைக்கான இறை வார்த்தையை எப்படி சொல்ல போறீங்க? நான் ஒரு தைரியத்தோட சொல்ல போறேன். சிறப்பா பண்ண போறாங்க, பாப்போம். உன்னோட வாழ்க்கையில உனக்கு நீ நம்பிக்கையா பண்ண விஷயம் எதுடா? நம்பிக்கையா கடவுள் கிட்ட கேட்ட விஷயம் எதுடா? நான் எங்க வீட்டுல வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால எக்ஸாம் படிக்கவே முடியல. மேத்ஸ் எக்ஸாம் நான் முன்னாடியே எதுவும் படிக்கல, ரொம்ப பயத்தோட இருந்தேன். 2 hours தான் நான் படிச்ச காலையில. எப்படி எழுத போறேன்னு ரொம்ப பயத்தோட இருந்தேன்டா. எக்ஸாம் ஆலும் ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. ஆனா எக்ஸாம் ரிசல்ட்ல நான் 90% மேல வாங்கினேன். அப்போ நான் ரொம்ப நன்றியோட இருந்தேன் கடவுளுக்கு. அதுல நான் நம்பிக்கையா இருந்தேன்டா. சரி, நீ எதுல நம்பிக்கையா இருந்த? நான் எங்க பாட்டிக்கு ரொம்ப ஆன்ஜியோ மாதிரி ஆப்ரேஷன் ஆயிடுச்சுடா. நான் நம்பிக்கை வச்சேன் எங்க பாட்டிக்கு சரியாயிடும்னு. அதே மாதிரி நாளைக்கு காலையில எங்க பாட்டிக்கு சரியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. நீ நம்பிய வனமே உமக்கு நிகழ்வு. இனியதங்களே, இமான், மெல்வின் 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. இருந்தாலும் இமான் நான் தனியா ஒரு தடவை பயங்கரமா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல போறாரு. சொல்லுங்க இமான். நீ நம்பிய வனமே உமக்கு நிகழும். நான் 5th standard படிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் ப்ரோ. ஆனா ஒரு வாட்டி கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா half yearly எக்ஸாம் அப்போ நான் கஷ்டப்பட்டு படிச்சு நான் ஃபுல் மார்க் வாங்கினதுக்காக நான் கடவுள் ரொம்ப நன்றி சொல்லித்தரேன். ஃபுல் மார்க் வாங்கினாலும் நன்றி சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தியா? ஆமா ப்ரோ. இனியதங்களே, ஜோஸ்னா இன்றைக்கான இறை வார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறீங்க. சொல்லுங்கம்மா. நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும். அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஏறி ஸ்பீச் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நானும் ஏறி சொல்ல போனா எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி மனசு உடைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சில நாட்கள் கடந்து ஒரு மாதம் கழிச்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க. நான் ஏசப்பா உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன், இந்த நாளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நான் ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சேன். நானும் நல்லா சொல்லி முடிச்சிட்டேன். அப்ப நான் நினைச்சேன், இது எல்லாமே கடவுளோட கிருபை தான், எல்லாமே அவங்களாலதான் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு நான் ஏசப்பாவோட ஆசீர்வாதத்தை அவங்க மேல நம்பிக்கை வச்சு நான் உணர்ந்தேன், எப்பயுமே உணர்வேன். நன்றி. சூப்பர். மரியா, இனியதங்களே, இன்றைக்கான இறை வார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்க மரியா. நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும். ஒரு நாள் மேத்ஸ் எக்ஸாம்ல என்னாச்சு, ஒரு சம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஆனா நான் அந்த ஆன்சரையும் எழுதினேன். அப்புறம் ராங்கா இன்னொரு ஆன்சரையும் 6 போட்டு தான் எழுதினேன். அதே மாதிரி ஒரு 3-4 சம் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, மிஸ் என்ன பண்ணாங்க, அதை கட் பண்ணாங்க. அதாவது அடிச்சுட்டு ஃபுல் மார்க், அது அந்த சம்முக்கான ஃபுல் மார்க்கை தருவாங்க அப்படின்னு நான் நினச்சி நான் போட்டேன். அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு அப்படி போட மாட்டாங்க, ஹாஃப் மார்க் கட் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்னாச்சு, அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணேன், இந்த மாதிரி நடக்கும், எனக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு. அப்புறம் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்டா 96 மார்க் எடுத்து மேத்ஸ்ல. சூப்பர்மா, வாழ்த்துக்கள். இனியதங்களே, பினோ இன்றைக்கான இறை வார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும். எனக்கு ஒரு வாட்டி சர்ச்ல மெமரைசேஷன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வர்சஸ் எல்லாம் ரிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அதுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேனா அப்படின்னு கேட்டா பண்ணியிருந்தேன். நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு பக்காவா தான் இருந்தேன். ஆனா அங்க போன உடனே எனக்கு ஒரு ஸ்லைட்டா கொஞ்சம் பயம் இருந்த மாதிரி இருந்தது. உடனே சரி ஓகே, ஹோலி ஸ்பிரிட் கிட்ட ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட் கிட்ட ப்ரே பண்ணேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா எனக்கு நம்பிக்கை இருந்துட்டே இருந்தது, நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரிசல்ட் வரும்போது நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்தேன். கரெக்டா அதே மாதிரியே மெமரைசேஷன் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டேன். அன்புள்ளங்களே, இன்றைக்கான இறை வார்த்தையை நம்முடைய மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறை வார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.